இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் எளிமையானவர், பொருளாதார நிபுணர். அவர் நிதியமைச்சராக இருந்த பொழுது இந்தியா கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்த காலகட்டத்தில் அவருடைய திறமையால் இந்தியாவை பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்தவர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் 10 ஆண்டு காலம் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்து சிறப்பாக ஆட்சி புரிந்தவர். அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கும், காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டையே முழுக்கக்கூடிய அதிர்ச்சியான தகவல், அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரி இந்திய அளவில் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக விலகிக் கொண்டிருக்கின்றது. அந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் படிப்பதே மாணவிகளுக்கு ஒரு சிறப்பாகும். இந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவர்கள் பல்வேறு சாதனை படைத்திருக்கின்றார்கள். இந்திய அளவிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, பல்வேறு வேலைவாய்ப்புகளை பணிபுரிந்து வருகிறார். அப்படி அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொன்னால் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அளவிலே தெரிந்து கொள்ளக்கூடிய புகழ்மிக்க பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் 23ஆம் தேதி இரவு 7:45 மணி அளவிலே ஞானசேகரன் என்பவர் அந்த பல்கலை வளாகத்தில் அத்துமீறி நுழைந்து அந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவனும் மாணவியும் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த மாணவனை அடித்து உதைத்து அங்கிருந்த மாணவியை பலாத்காரமாக அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்திருக்கின்றார். அதோடு பாலியல் வன்கொடுமை செய்கின்ற அந்த செயல்பாட்டினை அவருடைய செல்போனிலே படம் பிடித்ததாகவும் அந்த மாணவி தெரிவித்திருக்கின்றார். அதோடு பாலியல் சீடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவருக்கு செல்போன் அழைப்பு வந்ததாகவும், அவர் ஒருவிடம் சார் சார் என்று பேசியதாகவும் அந்த மாணவி புகாரிலே தெரிவித்திருக்கின்றார். அந்த சார் யார் என்பது இதுவரை வெளிப்படுத்தவில்லை. அந்த மாணவி சம்பந்தப்பட்ட காவல்துறையிலே, காவல் நிலையத்திலே புகார் செய்திருக்கின்றார். அந்த புகார் எல்லாம் இது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் காவல் உயர் அதிகாரி அவர்கள் அந்த பாலியல் வன்கொடுமை செய்தது ஒருவர்தான், அவர் ஞானசேகரன் தான் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மாணவி அவர்கள் புகார் கொடுக்கின்ற அந்த புகாரிலே அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்றால் அவர் யார் என்று இதுவரை உயர்காவல்துறையர்கள் தெரிவிக்கப்படவில்லை. இதை மறைக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படிக்கின்ற அண்ணா பல்கலை பொறியியல் கல்லூரியில் எப்படி இவர் அடிக்கடி அங்கே நுழைந்து வளாகத்தில் சுற்றி தெரிய முடியும்? எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து மாணவிகள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் படித்து வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது? இன்றைய தினம் பெற்றோர்கள் அச்சப்படுகின்றார்கள். அரசை நம்பித்தான் அந்த பெற்றோர்கள் மாணவியை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியை படிக்க வைக்கின்றார்கள்.
அது மட்டும் இல்லாமல் அந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியிலே சுமார் 70 சிசிடி கேமரா பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் 56 சிசிடி கேமராக்கள் தான் வேலை செய்வதாகவும் தெரிவிக்கின்றார்கள். மற்றவை ஏன் இயங்கவில்லை? 56 சிசிடி கேமரா தான் இயங்குவதாகவும் மற்றவர்களும் இயங்கவில்லை என்ற ஒரு வெட்கக்கேடான செயலை இந்த அரசு தெரிவித்திருக்கின்றது. அது ஒரு முக்கியமான பகுதி. அப்படி மக்கள் நடமாட்டம் கூடிய அந்த பகுதியிலேயே இப்படிப்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமை நடப்பது கண்டிக்கத்தக்கது. அதோடு ஞானசேகரன் என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்துள்ளன. சில வழக்குகள் தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. இப்படி சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளி எப்படி தங்குதடை இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் நடமாட முடியும்? இதை எப்படி அனுமதித்தார்கள்? இப்படிப்பட்ட சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளிகள் உள்ளே நுழைந்தால் இப்படிப்பட்ட நிலைமைதான் ஏற்படும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.